Good morning. We'll start the session. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரைட் நாசல் ரன் ஆகணும். செக் பண்ணிக்கோங்க. நிமிர்ந்து உட்காருங்க. Take a deep inhale. Relax, exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Now focus on your third eye. Keep focusing on your third eye. Keep focusing on your third eye. ஸோ தேர்ட் ஐ எப்படி ஃபோக்கஸ் பண்ணது, லைட்டாக கண்ணை ஜென்டலாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐபாலை லைட்டாக ரைஸ் பண்ணுங்க. எனஃப். Now keep focusing on your third eye. Take a deep inhale. Relax, exhale. Inhale. Exhale. Now join your hands. Close your eyes for prayer. योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणम् सहस्रशिरशं श्वेतं प्रणमामि पतञ्जलिम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। Relax. Rub your palm, gently place it on your eyes. Relax and rub your palm, gently place it on your eyes. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம சந்திர பீஜ மந்திரம் பார்க்க போறோம். ஸோ இன்னையோட லாஸ்ட் நம்ம சந்திர பீஜ மந்திரம் பார்க்கறது. ஸோ இன்னைக்கு அந்த பீஜ மந்திரம் சொல்லுங்க, வாய் திறந்து கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அகெயின் ஓம் ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரௌம் சத் சந்திராய நமக இல்ல சந்திரமசே நமக. Again I'm repeating Om Shram Shreem Shraum Sat Chandramase Namaha இல்லைன்னா சந்திராய நமகன்னு நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ இது ஃபுல்லா உங்களோட எமோஷனல் பேலன்ஸ்க்காக ரெடியூஸ் ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், மூட் ஸ்விங் இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பர் இது பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட ஸ்லீப் இஷ்யூஸும் சரி பண்ணி கொடுக்கும். Om Shram Shri Shram Sat
Relax. Now we'll start with the 9 joint warm up. So 9 joint warm up start பண்ணிடுங்க. இன்னைக்கு வந்து ஒரு 3 counts of 3 sets of சூரிய நமஸ்காரம் பண்ண போறோம். Okay, we'll start. So 9 joint warm up. Head portion வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ராப்பர் இன்ஹேல் எக்ஸேல். ரொம்ப உள்ள போட்டு நல்லா இன்ஹேல வந்து இது பண்ணாதீங்க. அண்ட் இன்ஹேல் எடுக்கும் போது ரொம்ப சத்தமா எடுக்க கூடாது, ஜென்டலா இருக்கணும். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா எடுத்தீங்க அப்படின்னா தலைக்கு போயிடும். ஸோ தலைக்கு போயிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கிரீனஸா இருக்கும். ஸோ ஜென்டலா பண்ணுங்க. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. So again I'm repeating. Inhale எடுக்கும் போது ரொம்ப ஜென்டலா ஒரு பூ போல இன்ஹேல் எடுக்கணும். ஃபோர்ஸ்ஃபுல்லா எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா நீங்க இன்ஹேல் பண்ணீங்க அப்படின்னா உங்க தலைக்கு போயிட்டு தலைவலி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ப்ராப்பரா மெதுவா பண்ணுங்க. Side stretch. Inhale. Now exhale. Inhale. Exhale. 3 sets. அதே மாதிரி ஆசனாஸ்லாம் பண்ணும்போது கீழே பெண்ட் பண்ணி பண்ற ஆசனாஸ் எக்ஸேல்ல வரும். மேல மேல பார்த்த மாதிரி பண்றது எல்லாம் இன்ஹேல்ல வரும். Now neck rotation. கண்ணை திறந்துட்டு ஒரே ஒரு கவுண்ட் நெக் ரொட்டேஷன். கிளாக் வைஸ் போறீங்க, திருப்பியும் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த சின் கிட்டே வந்துடணும். நல்லா ஃபுல் டர்ன், உங்களோட ஷோல்டர்ல இருந்து ஃபுல் டர்ன். மேல வரும்போது இன்ஹேல். சோ இந்த பக்கம் வந்துட்டீங்க முடிய போகுது அப்படின்னா எக்ஸேல். அண்ட் அகெயின் ஆன்டி கிளாக் வைஸ். ஷோல்டர் ரொட்டேஷன். சமான முத்ரா. எல்லா ஃபிங்கர்ஸும் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த முத்ரா பேரு சமான முத்ரா, சங்கல்ப முத்ரா. சோ இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்கு இந்த முத்ராக்கு. ரொம்ப வந்து எஃபெக்டிவான முத்ரா இது. அந்த முத்ரா நம்ம இன்னைக்கு பண்ணலாம். Inhale up, exhale down. 3 counts clockwise, 3 counts anti-clockwise. So நம்ம இந்த அஃபர்மேஷன்ஸ்லாம் பண்றோம்ல, ஸோ அந்த அஃபர்மேஷன் வந்து நம்ம முத்ரா வச்சும் பண்ணலாம். அந்த முத்ரா தான் இந்த சங்கல்ப முத்ரா. நான் இதை பண்ணியே ஆவேன் அப்படின்னு சங்கல்பம் இது பண்றது. நான் இதை செஞ்சே ஆவேன், எனக்கு இது கடைசியே தீரணும் அப்படின்ட்டு சங்கல்பம் ஏற்கிறது தான் இந்த சங்கல்ப முத்ரா. எல்போக்கு இன்ஹேல், exhale. Inhale, exhale. Inhale, exhale. Now, wrist rotation. So, இதுவுமே நீங்க inhale, exhale ஓட தான் பண்ணணும். மேல வரும்போது inhale, கீழே போகும்போது exhale. So, 9 joint warm up பண்றதுக்கு 8 minutesல இருந்து ஒரு 10 minutes தான் ஆகும். So, Saturday, Sundays கண்டிப்பா பண்ணுங்க. ஈவினிங்கும் பண்ணுங்க. ஓபன் fingers open பண்ணுங்க. thumb finger உள்ள வச்சு close it tightly. Open, close. Open, close. Now shoulder lock. முடிஞ்ச வரைக்கும் உங்க எல்போ ஸ்ட்ரைட்டா வச்சு லாக் பண்ணுங்க. இப்படி பெண்ட் பண்ணாதீங்க. ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டா வைங்க. இப்படி இந்த எல்போவை பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க அந்த இது கிடைக்காது, ரிலாக்ஸேஷன் கிடைக்காது. 3 sets. So இந்த ஸ்ட்ரைட்ல வரும்போது inhale,
இந்த ஸ்ட்ரெயிட் வரும்போது இன்ஹேல், நீங்க லாக் பண்ணும்போது எக்ஸேல். ஸோ ஃபுல் அப்பர் பாடி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹிப்புக்கு ப்ளீஸ் கேட. ஸோ ப்ராப்பரா 2 காலும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பெண்ட் போகும்போதெல்லாம் எக்ஸேல்ல வரும். இப்படி சைட்ல இருந்து நீங்க மேல வரும்போது இன்ஹேல், மேலெல்லாம் இன்ஹேல், ஸ்லோ இன்ஹேல், இந்த சைட்ல வந்துட்டு எக்ஸேல், கீழே வரீங்கனால எக்ஸேல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். திருப்பி மேல போகிறோம், இன்ஹேல் 3 counts clockwise, 3 counts anti clockwise. ஃபாஸ்டா பண்ணாதீங்க, ப்ராப்பரா உங்க மூச்சோட சேர்ந்து பண்ணுங்க. நீங்க என்னோட சேர்ந்து பண்ண வேண்டாம், உங்க மூச்சோட சேர்ந்து பண்ணுங்க. நான் ஹிப்புக்கு மட்டும் ரோல் கொடுங்க. நெக்ஸ்ட் முட்டிக்கு அகைன் இந்த சமான முத்ரா வச்சுக்கோங்க. அண்ட் இந்த சமான முத்ரா இன்னொரு ஒரு பெனிஃபிட்டும், இப்போ முட்டி மட்டும் வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த சமான முத்ரா கொஞ்ச நேரம் இப்படியே நீங்க வச்சுட்டு இருந்தீங்க உட்காந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு அந்த பெயின் போயிடும். ஓப்பன், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் 3 counts. முட்டி ஒரே டைரக்ஷன்ல ரோல் கொடுங்க. ஸோ யாரெல்லாம் பண்ண வரல, இல்ல பண்ண தெரியல, இல்ல வலிக்குது அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க அட்லீஸ்ட் நீங்க கேமரா ஓபன் பண்ணியிருந்தாவது நான் என்னன்னு பார்த்து உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியும். Heel up and down. Heel up and down ஒரு 5 counts மட்டும் பண்ணுங்க போதும். Then fingers, toe fingers, நல்லா inhale and நல்லா bend கொடுங்க. Exhale, inhale up, exhale 3 counts. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. Ankle, inhale up, exhale down. Ankle rotation, 2 feet வச்சுட்டு do the ankle rotation. Clockwise 3 counts, anti-clockwise 3 counts. Now in and out. Fast நீங்க காலை just நீங்க in out and fast நீங்க காலை ஷேக் பண்ணுங்க. கால் ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு உங்க மசில்ஸ், லெக் மசில்ஸ் டைட் பண்ணீங்க அப்படின்னா முட்டி மேல கீழே போயிட்டு வரும். ஒரு 10 counts. ஸோ இது உங்களுக்கு முட்டிக்குள்ள இருக்க லூப்ரிகேஷனை உங்களுக்கு பூஸ்டர் பண்ணும். நீங்க இதை பண்ணும்போது இப்போ நீங்க அஃபர்மேஷன் வைக்கலாம், என்னோட முட்டி நல்லா இருக்கு, ஹெல்த்தியா இருக்கு அப்படின்ட்டு நீங்க நினைச்சிட்டே நீ ரொம்ப ஹெல்த்தியா இருக்க, நீங்க உங்க பாடி ஆர்கன்ஸ் கூடவே பேசலாம். ஓகே, ரிலாக்ஸ். நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. நீங்க வேணா நீங்க வால் சப்போர்ட் எடுத்து சாஞ்சி உட்காந்துக்கோங்க. 3 minutes பட்டர்ஃப்ளை ஆசனா. டைமர் வைக்கிறேன் 3 minutes. ஸோ இந்த 3 minutes 3 minutes வரைக்கும் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அது வரைக்கும் பண்ணுங்க. ஸோ கால் ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து
ஹோல்ட் இட். நல்லா இன்டர்லாக் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. நிமிர்ந்து உட்காந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம டெய்லி இந்த பட்டர்ஃப்ளை ஆசனா பண்றோம். சோ நீங்க ஃபாஸ்டா பண்ணி பாருங்க, திருப்பியும் ஸ்லோவா பண்ணி பாருங்க, நல்லா மேல இருந்து கீழே வரைக்கும் செஞ்சு பாருங்க. சோ உங்களுக்கு எப்படி டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீங்க உங்களுக்கு அதை ட்ரை பண்ணி பாருங்க. டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பாடி வந்து எப்படி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுன்னு செக் பண்ணுங்க. நிமிர்ந்து உட்காருங்க. உங்களுக்கே தெரியாம கூன் விழுந்துடும். நீங்க இப்படி லைட்டா அப்படி இதுவாயிடுவீங்க, ஸ்டார்ட் ஆகுவீங்க. சோ நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. சோ நம்ம எனர்ஜிஸ் எல்லாமே வந்து ஃப்ளோ ஆகுறது ஸ்பைனல் கார்ட்ல தான் ஃப்ளோ ஆகும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எனர்ஜி ப்ராப்பரா கிடைக்கணும் அப்படின்னா நீங்க நல்லா நிமிர்ந்து உட்காரணும் எப்பவுமே. ரிலாக்ஸ். 90 டிகிரி ட்விஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம சூரிய நமஸ்காரம் போயிடலாம். ஸ்டார்டிங்ல நீங்க பண்றீங்க 3 மினிட்ஸ் பண்றீங்க, இப்பதான் புதுசு ஆசனாஸ் பண்றீங்க அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு பெயினா இருக்கும் தான். ஏன்னா உங்க பாடியை வந்து நீங்க கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்து வெளியில எடுத்துட்டு வரீங்க. சோ ஒரு நாள் பெயினா இருக்கும். நீங்க பண்ணதான் அது பழகும், உங்க பாடி வந்து பழகும். அண்ட் ஆல்சோ மசில் வந்து டைட்டா இருக்க மசில்ஸ்லாம் உங்களுக்கு பிளெக்சிபிள் ஆகிறதுக்காக அந்த பெயின் இருக்கும். ஓகே, நம்ம வந்து சூரிய நமஸ்காரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ளீஸ் கெதர். சோ ஆல்ரெடி தெரிஞ்சவங்க நீங்க வந்து 3 செட்ஸ் ஆஃப் சூரிய நமஸ்காரம் வேரியேஷன்ஸோட பண்ணுங்க. நான் வந்து இப்போ ரெகுலர் சூரிய நமஸ்காரம் சொல்லி கொடுக்க போறேன். தட்ஸ் ஆல். நீங்க வேரியேஷனோட 3 கவுண்ட் பண்ணிருங்க, 3 செட். ஓகே, இப்ப நியூவா இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன், பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 12 ஸ்டெப்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா அஞ்சலி முத்ரா. சோ இந்த நமஸ்காரம் நம்ம வணக்கம் சொல்றதே வந்து ஒரு முத்ரா. இதுல என்ன பண்ணணும், உங்களோட இந்த தம் வந்து உங்க நெஞ்சு பார்த்தா மாதிரி இருக்கணும், நெஞ்சு குழி. தென் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா மேல ரெண்டு கையும் மேல உயர்த்தி உங்களால எவ்வளவு முடியுதோ அது வரைக்கும் நீங்க லைட்டா பெண்ட் பண்ணா போதும், லைட்டா பண்ணா போதும். பேக் ஸ்ட்ரெச். தேர்ட் ஸ்டெப், முடிஞ்சு உங்க பாதம் டச் பண்ணணும். அதுவுமே உங்களால எவ்வளவு முடியுதோ அது வரைக்கும் பண்ணுங்க, போதும்.
பாதம் டச் பண்ண தேர்ட் ஸ்டெப். ஸோ இதுல இருந்து லைட்டா நீங்க உங்க காலை பெண்ட் கொடுத்துட்டு உங்க கையை தரையில நல்லா நீங்க பதிய வச்சுட்டு லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்ல தான் இருக்கும், ரைட் லெக் மட்டும் நீங்க பேக்ல எடுத்துட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி நீங்க பொசிஷன்ல ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்க முட்டியை கீழே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபோர்த் ஸ்டெப். இதுல இருந்து புஷ்அப் போஸ். புஷ்அப் போஸ் ஆர் தண்டாசனா. ஸோ இந்த தண்டாசனா உங்களால ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னா இது முடிச்ச கையோட சைல்டு போஸ் போயிடுங்க. சைல்டு போஸ் போகும்போது உங்க கால் ரெண்டும் பாருங்க ஒன்னா இருக்கணும். ரைட் லெக் வந்து உங்க லெஃப்ட் லெக் மேல இருக்கணும். இந்த பாதம் ரைட் பாதம் வந்து லெஃப்ட் பாதத்துக்கு மேல காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு வைங்க. சைல்டு போஸ். சைல்டு போஸ்ல இருந்து கோப்ரா போஸ். நல்லா கைய நல்லா நீங்க வைடா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு உங்களோட அப்பர் பாடினா வயிறு வரைக்கும் உங்க அடி வயிறு கீழே தான் இருக்கும், உங்க வயிறு வரைக்கும் நீங்க ரைஸ் பண்றது கோப்ரா போஸ். இதுல இருந்து டவுன்வர்ட் டாக். இது வந்து பாதம் இங்க பதியணும். இல்ல என்னால முடியல அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல பாதம் பதியாது, இங்க உங்களுக்கு இழுக்கும் வலிக்கும். ஸோ கொஞ்சம் ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இட்ஸ் ஓகே. தென் இதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ ரைட் லெக் ஃபார்வர்ட். முட்டியை டவுன் பண்ணி ரைட் லெக் ஃபார்வர்ட் வச்சுக்கோங்க. அண்ட் இதுல இருந்து 3 ஸ்டெப் சேமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப் இருந்த மாதிரியே தான் இதுல 3 ஸ்டெப் இருக்கும். ஃபார்வர்ட் பெண்ட், உங்களோட பாதம் டச் பண்றீங்க. பேக் ஸ்ட்ரெச், எவ்வளவு முடியுதோ அவ்வளவு மட்டும் பெண்ட் கொடுங்க. தென் அஞ்சலி முத்ரா. இந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் மட்டும் மாறும், மீதி எல்லாமே சேம் தான். ஓகே, செகண்ட் கவுண்ட் பண்ணலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன். அஞ்சலி முத்ரா, நமஸ்காரம் வைக்கிறீங்க. 2 கையும் நீங்க மேல உயர்த்தி உங்களால முடிஞ்ச வரைக்கும் லைட்டா பெண்ட். செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் உங்க பாதம் டச் பண்றீங்க. ஃபோர்த் ஸ்டெப் உங்க பாதத்தை ரைட் லெக் மட்டும் பேக்ல எடுத்துட்டு போறீங்க. லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்லயே தான் இருக்கும். இது பேர் லிசார்ட் போஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அஸ்வ சஞ்சலன ஆசனா. இதுல இருந்து தண்டாசனா, புஷ்அப் போஸ். புஷ்அப் போஸ்ல இருந்து சைல்டு போஸ். சைல்டு போஸ்ல இருந்து கோப்ரா போஸ். கோப்ரா போஸ்ல இருந்து டவுன்வர்ட் டாக். டவுன்வர்ட் டாக்ல இருந்து ரைட் லெக் ஃபார்வர்ட் லிசார்ட் போஸ் ஆர் அஸ்வ சஞ்சலன ஆசனா. நீங்க ஸ்டார்டிங்ல முட்டியை கீழே வச்சே நீங்க பண்ணலாம் பொறுமையா. தென் ஃபார்வர்ட் பெண்ட், பாதம் டச் பண்றீங்க. பேக் ஸ்ட்ரெச், அஞ்சலி முத்ரா. தேர்ட் செட் பண்றோம். சப்போஸ் நீங்க ஃபர்ஸ்ட் செட் பண்ணல, நியூவா இருக்கீங்க, என்ன பார்த்துட்டு தான் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் செட் பண்ணலன்னா நான் ஃபோர்த் செட் உங்களுக்காக நான் பண்றேன். ஸோ இது தேர்ட் செட். அகைன் அஞ்சலி முத்ரா, பேக் ஸ்ட்ரெச், forward bend, right leg back. forward bend வந்துட்டு right leg back. இல்ல lizard pose கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இருந்து push up pose. push up pose முடிச்சிட்டீங்க. ஹோல்ட் பண்ண ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னா பொறுமையா நீங்க முட்டி ரெண்டும் கீழே வச்சுக்கலாம், இட்ஸ் ஓகே. இதுல இருந்து சைல்டு போஸ். பாலாசனா. பாலாசனால இருந்து புஜங்காசனா, கோப்ரா போஸ். கோப்ரா போஸ். கோப்ரா போஸ்ல இருந்து டவுன்வர்ட் டாக்.
downward dog. Go right leg forward. இதுல இருந்து forward bend. Back stretch. Namaskar. Last ஒரு count. So பண்ணாதவங்க பண்ணுங்க. first count, first set பண்ணல அப்படின்னா என் கூட சேர்ந்து இந்த fourth set 3 முடிச்சுக்கோங்க. Again, Anjali Mudra. Back stretch. Forward bend. Right leg back. Or lizard pose. Push-up pose or Dandasana. Next, child pose, Balasana. From here, Cobra pose, Bhujangasana. Downward dog. Downward dog name pathina Adho Mukha Savasana. The right leg forward. Lizard pose. Now touch your toe finger. Back stretch. Anjali Mudra. Now relax. Mudra போயிடலாம். So இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் வந்து சின் முத்ரா வச்சுக்கோங்க. சின் முத்ரா, இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் டச் பண்ணிட்டு இந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்கணும். மிச்சம் இந்த 3 ஃபிங்கர்ஸும் வந்து டுகெதரா இருக்கணும். விரிச்சுலாம் வைக்க கூடாது. ஓகேவா? மேல ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் பாத்தீங்கன்னா இந்த சமான முத்ரா வைக்கிறீங்க. சமான முத்ரா இல்லைன்னா சங்கல்ப முத்ரா. நீங்க இதை வைக்கும் போது ஏதாவது ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க. இதனால ஒரு 60 டேஸ்க்கு வச்சுக்கோங்களேன். 60 டேஸ்ல ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு ஒரு இதை பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கும்ல, இல்ல 30 டேஸ்க்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்த வச்சுட்டு நீங்க சங்கல்பம் வச்சுக்கோங்க. Close your eyes. Sit straight and close your eyes. So Om chanting play பண்றேன். Close your eyes.
ரிலாக்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பிஜியான் போஸ் பண்ண போறோம். கபோதாசனா. ஸோ அதை நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். தெரிஞ்சவங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. 3 செட்ஸ் பண்ண போறோம். ஸோ நீங்க நார்மலா இந்த மாதிரி நீங்க உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட கால் இந்த ரைட் லெக் வந்து இந்த மாதிரி எல் ஷேப்ல இப்படி ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வாங்க. இப்போ ரைட் லெக் வந்து எந்த எல் ஷேப்ல இப்படி ஃப்ரண்ட்ல இருக்கு. லெஃப்ட் லெக் வந்து இங்க பேக்ல ஸ்ட்ரைட்டா தான் வச்சிருக்கேன். இப்போ இன்னும் ஸ்ட்ரைட் பண்ணணும். நீங்க என்ன பண்றீங்க, இந்த ரைட் லெக் மேல நீங்க உட்கார்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்ல வந்துடணும். ஸோ இது கபோதாசனா, பிஜியான் போஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பொசிஷன் வந்துட்டீங்க, ப்ராப்பரா கரெக்டா வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த பாருங்க, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணி உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க டவுன் போகணும். கரெக்டா எங்க பெயின் இருக்கும், பெயின் உள்ள இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெச் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் ரைட் லெக் வச்சிருக்கேன்ல, இந்த இடத்துல என் ரைட் லெக்கோட இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். நல்லா அதை ஃபீல் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரிலாக்ஸேஷன் போசஸ். ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, next, change. இப்போ லெஃப்ட் லெக். ஸோ ரைட் லெக் பண்ணியாச்சு. அடுத்து லெஃப்ட் லெக். ரைட் லெக் ஸ்ட்ரைட் பண்றீங்க. லெஃப்ட் லெக் வந்து எல் ஷேப்புக்கு ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்துருங்க. ஸோ நீங்க கை வச்சு எடுத்துட்டு வந்தாலும் ஓகே, நீங்க கை வச்சு மூவ் பண்ணி எடுத்துட்டு வந்தாலும் ஓகே. ஸோ ஸ்ட்ரெயிட் பண்றோம். ஒன்ஸ் நீங்க ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு கரெக்டா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா just go down, hold it for 10 counts. இதுக்கும் மேல நீங்க பெண்ட் பண்ணலாம், படுக்கலாம் அப்படின்னாலும் you can. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, next, change. Second set. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, next, change. Second setல left side பண்ண போறீங்க. Ten, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, next, change. Third set. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, next, change. Ten, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Relax. ஸோ வஜ்ராசனால வந்துருங்க. முட்டி போட்டு இப்படி உட்கார்றது வஜ்ராசனம். ஸோ நீங்க உட்காரும் போது கரெக்டா உங்க ஹீல்ல உட்காரணும். நீங்க இப்படி காலை இப்படி தூக்கி வச்சிருக்காதீங்க. ப்ராப்பரா காலை நல்லா தரையில வச்சுட்டு
உங்களோட ஹீல் பாதத்து மேல உட்காருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா, நம்ம வந்து நீங்க உங்களோட தம் உள்ள வச்சுட்டு கைய மூடிட்டு இந்த 2 கையும் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுங்க, உங்களோட அடி வயிற்றுல வைக்கிறீங்க. சோ வயிறுக்கு தொப்பையா இருக்கு அப்படின்னா அதை நீங்க தூக்கிட்டு நீங்க அடி வயிற்றுல வைக்கணும். இப்படி வந்துடும். நீங்க வைக்கும் போது உங்களுக்கு இந்த ரெண்டும் டேஷ் ஆன மாதிரி வந்துடும். சோ அடி வயிற்றுல நீங்க வச்சுட்டு பொறுமையா நீங்க ஃபார்வர்ட் பெண்ட் பண்ண போறீங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க நெத்தி வந்து தலையில படுதான்னு பாருங்க. அப்படி இல்ல பக்கத்துல குஷன் இருக்கு, பில்லோ இருக்கு அப்படின்னா 2 பில்லோ வச்சுட்டு அதுல நீங்க ஃபார்வர்ட் பெண்ட் படுத்துக்கோங்க. So again I'm repeating, கை பாருங்க, நீங்க தம் உள்ள வச்சு கைய மூடிப்பீங்க. இந்த 2 கையும் இப்படி டேஷ் ஆகிற மாதிரி உங்களுக்கு நெருக்கமா இப்படி கிட்ட இருக்கும். இதை நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்களோட அடி வயிற்றுல வச்சுட்டு ஸ்லோலி ஃபார்வர்ட் பெண்ட். 3 sets பண்ண போறோம். 10 counts. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2. Next, change. பொறுமையா எழுச்சுக்கோங்க. இப்ப தலை ஒரு மாதிரி இருக்கும், பிகாஸ் உங்களோட ஃபுல் பிளட் சர்க்குலேஷனும் தலையில இருக்கனால தலை ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் செட்டில் டவுன் ஆனதுக்கு அப்புறம் இன்ஹேல் எக்ஸேல் ஒரு 2 கவுண்ட் இன்ஹேல் எக்ஸேல் அண்ட் அகைன் செகண்ட் செட் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஹேல் எக்ஸேல் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஜென்டலா எடுத்துக்கோங்க. செகண்ட் செட் நீங்க கீழே போகும்போது வெறும் எக்ஸேல்ல தான் இருக்கும், இல்லைன்னா நியூட்ரல்ல இருக்கட்டும், எதுவும் மூச்சு இழுக்காதீங்க. அகைன் செகண்ட் கவுண்ட் ஸ்லோவா போங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Slowly come up. நியூட்ரல்லே தான் வருவீங்க. Slowly inhale and exhale. Now third set. சில பேருக்கு சளி இறங்குற மாதிரி ஒரு ஃபீல், நீங்க சலைவா முழுங்குனீங்கன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். தேர்ட் செட் ஸ்லோவா பெண்ட் கொடுங்க. Ten, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Slowly come up. பொறுமையா வந்துட்டு then slowவா inhale and exhale. Relax. So இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தம்பிக்கான ஆசனா. நம்ம ஃப்ளோர்ல படுக்கிறோம், நம்ம லெக் 90 டிகிரி ரைஸ் பண்ணிட்டு பொறுமையா நீங்க 45 டிகிரிக்கு இறக்குறீங்க. அண்ட் நீங்க அதுல பி ஷேப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ், ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்க ஃப்ளோர்ல படுத்துக்கோங்க மேட்ல. த்ரீ செட்ஸ் பண்ண போறோம். ஒரு செட்லயும் உங்களால எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ண முடியுதுன்னு பாருங்க. ஸோ படுக்கிறீங்க, 90 டிகிரி காலை ரைஸ் பண்ணிட்டு பொறுமையா உங்களால எவ்வளவு முடியுதோ அந்த 45 டிகிரிக்குள்ள, அந்த 90 டிகிரி கீழே நீங்க எவ்வளவு நீங்க வைக்க முடியுமோ வச்சுட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ இதை பண்ணும்போதெல்லாம் உங்க grip வந்து வயிற்றுல இருக்கணும். நீங்க டம்மிக்குன்ட்டு எது பண்ணாலும் கண்டிப்பா உங்களுக்கு அந்த வயிற்றுல வலிக்கும், அந்த மசில்ஸ் வலிக்கும். பட் உங்களுக்கு குறைக்கணும் அப்படின்னா அந்த பெயினை வந்து பேர் பண்ணிக்கோங்க. இல்ல மேம் எனக்கு டம்மியே இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இந்த மாதிரி பெண்ட் பண்ணி
இதுலயே நீங்க வாக் மாதிரி பண்ணலாம், இல்லைன்னா சும்மா வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 2 காலையும் ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி புடிச்சுக்கோங்க. இது வந்து டம்மிக்காக கிடையாது, உங்களோட டைஜஷனுக்காக. ஸோ வேரியேஷன்ஸ் நிறைய உங்களுக்கு வேரியேஷன் சொல்லிட்டேன். ஸோ ப்ராப்பரா பண்ணுங்க. உங்களுக்கு என்ன நெசசரியோ, என்ன உங்களுக்கு தேவையோ அதுக்கு பண்ணுங்க. நான் உங்களுக்கு டம்மிக்கு டைஜஷனுக்கு அது சொல்லியிருக்கேன். ஸோ பிரேக் பண்ணி பண்ணுங்க. 3 செட்னா 3 செட் தான் பண்ணணும்னு கிடையாது. ஒரு செட்ல நீங்க 5 தான் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அந்த 3 செட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இதை பண்ணும்போது மூச்சு வாங்கும். மூச்சு வாங்கினா இன்ஹேல் பண்ணிட்டு வாய் வழியா எக்ஸேல் பண்ணிக்கோங்க. பிரேக் பண்ணி பண்ணுங்க. அப்பதான் அந்த பெயின் ரொம்ப உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் இருக்காது. ஓகே, ரிலாக்ஸ். ஸோ ப்ளீஸ் கெட் அப். கண்ண மூடி உட்காருங்க. நான் இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன், அதை மட்டும் நீங்க அப்படியே நீங்க ஃபீல் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. க்ளோஸ் யூர் ஐஸ். நீங்க உங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் எங்க இருக்கு அந்த இடத்துக்கு நீங்க இப்போ உங்களோட சோல்ல நீங்க போறீங்க. ஸோ உங்க ஃப்ரிட்ஜு கிட்ட போய் நிக்கிறீங்க. ஃப்ரிட்ஜ் டோர், வெஜிடபிள் இருக்கிற அந்த டோருக்கு ஓபன் பண்றீங்க. நல்லா சில்லுன்னு காத்து வருது. ஃபீல் இட். நல்லா சில்லுன்னு காத்து வருது. ஸோ நீங்க உங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரே ஒரு லெமன் எடுக்கிறீங்க. ஸோ அந்த லெமன் எடுத்து நீங்க ஃப்ரிட்ஜ் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த லெமனை நல்லா உங்க 2 கைக்கும் நடுவுல பாம்புக்குள்ள வச்சு நல்லா அதை சாஃப்ட் பண்றதுக்காக நல்லா ரோல் பண்ணுங்க. ரோல் இட். நல்லா அதை நல்லா ரோல் பண்ணி சாஃப்ட் ஆக்குங்க லெமனை. இப்போ ஸ்மெல் பண்ணி பாருங்க இந்த லெமன். நல்ல ஒரு லெமன் ஸ்மெல். நல்லா அவ்வளோ அழகா இருக்கு அந்த ஸ்மெல். அதை இன்ஹேல் பண்ணவே அவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ இப்போ அந்த லெமன் எடுத்துட்டு அப்படியே உங்க கிச்சனுக்கு வரீங்க. கிச்சனுக்கு வந்துட்டு ஒரு நைஃப் எடுத்து அந்த லெமனை 2ஆ கட் பண்ணுங்க. அதை 2ஆ கட் பண்ணிட்டீங்க. ஒரு சின்னதா ஒரு கிண்ணம் ஒன்று எடுத்துட்டு கட் பண்ண ஒரு ஹாஃப் லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. சீட்லாம் இல்லாம கரெக்டா நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க.
எவ்வளவு வாசனையா இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்க. சோ இப்போ அந்த சின்ன கிண்ணத்துல இருக்க அந்த லெமன், அந்த சாறு அப்படியே நீங்க மேல அண்ணாந்து பார்த்து வாயை திறந்து ஒரு 4 டிராப் உங்க வாயில ஊத்துறீங்க. எப்படி இருக்கு? Now slowly open your eyes. சோ எத்தனை பேருக்கு வந்து நாக்குல எச்சி ஊறுச்சு? ஆச்சா? சோ சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இல்லாத விஷயத்த சொல்ல சொல்ல என்ன ஆகுதுன்னா, நம்ம பிரைன் வந்து கேக்குது. அந்த விஷயம் ஆமா அப்படிதான் போல, இப்படிதான் அப்படின்ட்டு அத கேட்டுட்டே இருக்கு. சோ இதுக்கு பேர் தான் வந்து பிரைன் ரீவயரிங் அப்படின்ட்டு. நம்ம உள்ள அந்த பிரைன்குள்ள இருக்க செல்ஸ் என்ன பண்ணோம், கனெக்ட் பண்ணி ஓகே இது ஆகுது இது ஆகுது இது ஆகுது இது நடக்கும் அப்படின்ட்டு அது வந்து சொல்லிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்றோம், ஒரு ஹியூமன் பீங் அப்படின்னா 99% நம்மளை பத்தி நம்ம தப்பாவே நினைச்சிட்டு இருப்போம். நம்மளை பத்தியே தான் யோசனை, நம்ம இது தப்பா பண்ணிருக்கோமோ, இல்ல அன்னைக்கு நம்ம இது தப்பா பேசியிருக்கோமோ, இப்படி பேசியிருந்தா கரெக்டா இருந்திருக்குமோ, அது மாதிரி யோசிச்சு யோசிச்சு ஃபுல்லா நெகட்டிவாவே யோசிச்சுட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி இல்லாம நீங்க இனிமே இப்ப எப்படி உங்களுக்கு அந்த ஃபீல் ஆச்சோ, அந்த எச்சு ஊறது அந்த ஃபீல் ஆச்சோ, சோ த சேம் நீங்க வந்து நான் நல்லா இருக்கேன், நான் எது பண்ணாலும் கரெக்டா தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு உங்களுக்குள்ள ஒரு செல்ஃபா நீங்க என்ன பண்ணணும், உங்களை பூஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ உங்களோட பிரைன் வந்து ஓகே இப்படிதான் போல, இப்படிதான் அது நம்பி உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடத்தி கொடுக்கும். அதே மாதிரி உங்களை பத்தியும் இல்லாம வீட்டுல இருக்கவங்க பத்தி, அப்புறம் நம்மளோட பசங்களை பத்தி நம்ம வந்து எப்பவுமே ஒரு மாதிரி ஹை லெவல்லயே நம்ம மைண்டுக்குள்ள போட்டுட்டே இருக்கணும். அவங்க சேட்டையே பண்ணாலும், இல்ல நம்ம ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளமே இருந்தாலும், இல்ல காசு வந்து கம்மியா வருது, நான் நான் உழைக்கிற அளவு காசு இல்லை அப்படின்னாலுமே அத வந்து நீங்க உங்க பிரைனுக்கு பாசிட்டிவாவே சொல்லிட்டே இருக்கணும். சோ அங்க ரீவயரிங்ன்ற ஒரு கான்செப்ட் நடந்துட்டே இருக்கும். சோ இது வந்து பேசிக், ரீவயரிங்கோட பேசிக். சோ எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் புரிஞ்சிருக்கணும் நம்புறேன். ஓகே, நம்ம பிரீதிங் போயிடலாம். சோ இன்னைக்கு வந்து பிராமரி பிரீதிங். சோ நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரே ஒரு ஃபிங்கர் வச்சு இந்த காது கிட்ட அந்த மசில் இருக்குல்ல, அதை நீங்க க்ளோஸ் பண்ணாலும் ஓகே. சோ இதுல நான் உள்ள இருக்க அந்த விஷயம் சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம். இந்த டங்கு வந்து நீங்க ரோல் பண்ணி உள்ளே ரோல் பண்ணி வைக்கணும். அது முடிஞ்சா நீங்க பண்ணுங்க. நீங்க அப்படி உள்ள ரோல் பண்ணும்போது நம்மளோட இந்த மூக்கு துவாரத்துக்கும் இந்த தொண்டை குழிக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் வந்து பிளாக் ஆகும். அதை நீங்க பண்ணிட்டு நாக்க ரோல் பண்ணி உள்ள மடிச்சு வச்சுட்டு நாக்க இப்படி பண்ணணும். உள்ள தொண்டை குழிக்கா இப்படி உள்ளக்க மடிச்சு வைப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல லைட்டா வலிக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் இன்ஹேல் பண்ணிட்டு காதை க்ளோஸ் பண்ணிட்டு ஹம்மிங் சவுண்ட் ஹம்மிங் சவுண்ட்ல பிரீதிங் பண்ண போறீங்க. திருப்பியும் காத்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா காது கையெடுத்து இன்ஹேல் பண்ணிட்டு அண்ட் அகெயின் ஹம்மிங். ஓகே, 5 செட்ஸ் பண்ணலாம். வில் ஸ்டார்ட். Now relax and go to Savasana. So முடிச்சிட்டீங்கன்னா சவாசனா போங்க. சோ இப்ப நல்லா சலைவா முழுங்கி முழுங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சலைவா வரும். ஃபர்ஸ்ட் திருப்பி செகண்ட் டைம் சலைவா, தேர்ட் டைம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சளி அந்த இது மாதிரி உங்களுக்கு தொண்டையில முழுங்குற மாதிரி வரும். சோ தலையில இருக்கிற அந்த நீர், தேவையில்லாத அந்த விஷயங்கள் எல்லாமே இறங்கிடும். ஓகே, கோ டு சவாசனா. படுத்துக்கோங்க. Focus on your third eye.
Go to Savasana. Lie down. Close your eyes. ஸோ சோல் ப்ரேயர் மட்டும் பண்றேன். நீங்க அதுக்கப்புறம் ஏஞ்சிட்டு செல்ஃப் ஃபீலிங் இல்ல படுத்துட்டே செல்ஃப் ஃபீலிங் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. சோல் ப்ரேயர், focus on your third eye. Focus on your third eye. Oh my dear soul, I am so sorry. Please forgive me and give all my blessings. Oh my dear soul, I am so sorry. Please forgive me and give all my blessings. Oh my dear soul, I am so sorry. Please forgive me and give all my blessings. Thank you so much. Be with me. Thank you so much. Be with me. Thank you so much. So we'll meet you tomorrow. Have a nice day.